மூக்கில் நீர் வடிதல், அதுக்கப்புறம் சைனஸ்னால நீர் வடிதல், மூக்கில் வந்து தும்மல் ஏற்படுதல், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வீட்டில் ஒரு சூப்பராக ஆவி பிடிக்கிறது எப்படி அப்படின்றத செஞ்சு காமிக்க போகிறோம். அடுப்பில் நல்லா தணல் மூட்டிக்கோங்க. நீங்கள் கேஸ் அடுப்புனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வச்சு தளத்தலன்னு கொதிக்கணும். அப்போ நொச்சிக்கொலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நிறைய சேர்த்துக்கோங்க. இது சிகப்பு நொச்சி, நிறைய மருத்துவம் நிறைந்தது, தலைநீரை வெளியேற்றக்கூடிய அதிக சக்தி இந்த இதில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெத்தலை, நாட்டு வெத்தலை, எந்த வெத்தலைனாலும் நல்லா எடுத்து கசக்கி போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா தளத்தலன்னு கொதிக்கணும். அதுக்கப்புறம் தும்பை சளிக்கு ஒரு எதிரிங்க. அது வேரோட அந்த காம்போட நாங்கள் சேர்த்துக்கோம். வேரில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. சளி நீரை வெளியேற்றிடும். ஸோ அதுக்கப்புறம் வேப்பிலை, அதுக்கப்புறம் கற்பூரவள்ளி எல்லாம் நல்லா கசக்கி போட்டு நல்லா தளத்தலன்னு முறை கிளம்புற மாதிரி கொதிக்கணும். வெள்ளை கலர் தண்ணி எப்படி பச்சை கலராக மாறிச்சு பார்த்தீங்களா? அடுத்து துளசி, இது நாட்டு துளசியை போடுங்க. அதெல்லாம் போட்டு மருத்துவ குண பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிருந்தங்க. இறக்குறப்ப மட்டும்தான் நீங்கள் வந்து கற்பூரம் சேர்த்து நல்லா ஆவி பிடிங்களே, சளித்தன்மையெல்லாம் போயிடும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் பேஜை ஃபாலோ